பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எல்லாரையும் நேர்ல சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொருத்தரையும் அந்த ஜூம்ல வீடியோல அந்த மாதிரி பேசியிருக்கிறோம், ஆண்டவருடைய செய்தியை கொடுத்திருக்கோம். பட் இன்னைக்கு எல்லார் முகங்களையும் நேர்ல பாக்குறது இட்ஸ் கிரேஸ் ஆஃப் காட், கிஃப்ட் ஆஃப் காட். ஸோ இன்னைக்கும் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஊழியத்துல நீங்க எல்லாரும் பங்கெடுத்திருப்பது, அதுல நீங்க ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது, ஆண்டவர்கிட்ட இருந்து ரகசியங்களை அறிந்து கொள்வதுதான் முக்கியம். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம அறிந்து கொள்வதுதான் முக்கியம். அதுல இருந்து வருகிறது வல்லமை. ஆண்டவருடைய வார்த்தையில என்னைக்குமே ஒரு ஜீவன் உண்டு. ஆமென். there is a life in the word of God. ஆமென். அந்த ஆண்டவருடைய வார்த்தையில் அந்த ஜீவன் வரும்பொழுது நம்ம வாழ்க்கை மாற்றப்படும். அந்த ரகசியம் தான் இந்த வேத புஸ்தகம். அதுதான் நமக்கு ஆண்டவர் நமக்கு அதை ஒரு கிஃப்டா கொடுத்திருக்கிறார். ஆமென். ஸோ இன்னைக்கும் தேங்க்யூ ஆல். இன்னைக்கு எல்லாரும் எங்களை வரவேற்றீங்க. என்னுடைய குடும்பத்தையும் இன்னைக்கு பாப்பாவும் பாடினாள். ஸோ வி பிரைஸ் காட் அண்ட் தேங்க் காட். இன்னைக்கு நம்ம சிஸ்டர் மஞ்சுளா சிஸ்டர் சொன்னது போல எவ்வளோ தடைகள், இன்னைக்கு காலையிலயும் தடைகள் இருந்தது. நாங்களும் இங்க நிறைய தடைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். விசா காரியங்கள், நிறைய காரியங்கள் தடையில தான் இருக்கு. பட் நமக்கு இருக்கிற ஆண்டவர் தடைகளை அகற்றும் ஆண்டவர். ஆமென். ஆண்டவர் இருக்கும் பொழுது நமக்கு எந்த தடையும் கிடையாது. தடை வர மாதிரி இருக்கும், ஆனா அவருடைய கை மேலோங்கி இருக்கும். ஆமென். ஸோ இன்னைக்கு எல்லாரும் விசுவாசத்தோட இருப்போம். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கேட்போம். நான் இன்னைக்கு பேச போறதல்ல, தேவன் பேசுவார். ஆமென். நம்ம எல்லாரும் நம்மளை மறைத்து ஆண்டவர் நம்ம பேசுவார். இன்னைக்கும் இந்த ஜிஎல்பி ஊழியத்தில் நமக்கு போதகராக இருக்க சுந்தர்ஷா அவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை பல வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறார். அவர் மூலமாக ஆண்டவர் நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் அமெரிக்க தேசத்திற்கு கடந்த ஆண்டு வந்தார். அங்க அங்க இருக்கிற நிறைய ஜனங்களுக்கு அவருடைய ஜெபத்தின் மூலமாக, அவருடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆமென். ஸோ ஜிஎல்பி ஊழியங்கள் இங்க மட்டும் இல்ல, நிறைய இடத்துல ஆண்டவர் இந்த ஊழியத்தின் மூலமாக கிரியைகளை செய்கிறார். ஆண்டவர் பேசுகிறார். ஆமென். ஸோ நமக்கு இருக்கிற ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர். ஆமென். நாம எல்லாம் இங்க இருக்கிற நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம டைம் வேஸ்டே கிடையாது. நம்ம ஆண்டவருடைய பிரசனத்துல இருக்கும் பொழுது அதுல என்றைக்குமே ஒரு ஆசீர்வாதம். ஆமென். ஸோ பிரைஸ் காட். ஆல்ரைட். ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன நாள்னு எல்லாருக்கும் தெரியுமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு தெரியும். பட் வேற என்ன நாள் இன்னைக்கு? யாரோ சொன்னாங்க. ஓகே, பெந்தேகோஸ்தே நாளா? அப்படின்னா என்ன? ஓகே, ஆமா, சூப்பர், வெரி குட், வெரி குட். ஸோ 50வது நாள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் 50வது நாள்ல பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு அந்த மேல் வீட்டுல இறங்கி எல்லாரும் அன்னைக்கு அந்நிய பாஷை பேசினார்கள். ஆமென். அன்னைக்குதான் பரிசுத்த ஆவியானவர் அந்த உலகத்துல வரார். ஆல்ரைட். அது 10 நாட்கள் இயேசு வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் 10 நாட்கள் கழித்து நடந்தது. ஸோ இன்னைக்கு அதை நம்ம நினைத்து பார்க்கிறோம். நம்ம பார்த்தோம்னா ஈஸ்டர் முடிஞ்சு 40 நாள் 50 நாள் ஆயிடுச்சுல. ஸோ இன்னைக்கு அந்த பெந்தேகோஸ்தே நாள். ஸோ ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான அவர் இருக்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா திருத்துவ கடவுள், பிதாவாகிய தேவன், குமாரன் ஆகிய கிறிஸ்து, மூன்றாவது யாரு? பரிசுத்த ஆவியானவர். இவங்க 3 யூசுவலா நம்ம என்ன பார்ப்போம்னா, பிதா பெரியவர், கிறிஸ்து அடுத்தது, பரிசுத்த மூன்றாவது. அப்படி கிடையாது. இவங்க 3 பேருமே ஒரே தான். அவங்க 3 பேரும் திருத்துவ கடவுள். ஸோ இதுல நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். பட் இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனாலதான் நம்ம வாழ்க்கையில நமக்கு ஆண்டவரோட ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமென். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்மோடு பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கும் பொழுது அதுல இருந்து மிரக்கிள்ஸ் நடக்குது, ஹீலிங் நடக்குது. ஆண்டவர் நம்மோட இடைப்படுகிறார். ஆண்டவருடைய எல்லா காரியங்களும் இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கு. எதனால? பரிசுத்த ஆவியானவர்னாலதான். ஸோ அவர் இருக்கும் பொழுது நம்மளுடைய இருதயத்துல நமக்கு இருள் கிடையாது. ஆமென். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வெளிச்சம். ஹி இஸ் த லைட். ஏன்னா அவருக்கு தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, நானே வெளிச்சம். ஆமென். அந்த வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அந்த வெளிச்சம் நமக்குள்ள இருக்கிறது. ஆமென். ஸோ இன்னைக்கு நம்ம வெளிச்சத்துல இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நம்மளோட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஏன்னா நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம படிக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு வசனம் இருக்கும். என்னன்னா, அந்த கடைசி கால அந்த அந்தி கிறிஸ்து, அந்த பிசாசின் கொடூரங்கள் இன்னும் வராத காரணம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனாலதான். அவர் இருக்கும் பொழுது
அந்த பிசாசுடைய காரியங்கள் நடக்காது. ஆமென். அவர்தான் அதை வந்து தடுத்து வைத்திருக்கிறார். அது சரியான காலத்துல அது வந்து வெளிப்படும். ஆனா அது வரைக்கும் அது வராமல் வைத்திருப்பது பரிசுத்த ஆவியானவர். ஆமென். சோ அவருடைய வல்லமை வந்து மிகப்பெரியது. சோ அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம எல்லாரும் சில நேரத்துல யோசித்து பார்க்கலாம். அவர் வந்து புதிய ஏற்பாட்டுல தான் வந்தாருன்னு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் முன்னாடி இருந்தே இருக்காரு. ஏன்னா அவர் திருத்துவத்தின் தேவன். சோ ஆதியாகமும் 1ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஆமென். எல்லாருக்கும் அது தெரியுமா? ஆமென். ஓகே. பூமியை உருவாக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஆமென். வானத்தையும் பூமியும் உருவாக்கும் போது அவர் மூலமாக தான் உருவாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தை அந்த பூமியை உருவாக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த பூமியை உருவாக்கினார். ஆமென். சோ அவ்வளவு வல்லமையுள்ளவர். இன்னைக்கும் we thank the Lord. ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். நமக்கு ஒரு அருமையான ஒரு தேற்றரவாளன், a God of comfort. அவர்தான் நம்ம பரிசுத்த ஆவியானவர். ஆமென். சோ இன்னைக்கும் யோவான் 14ஆம் அதிகாரம் 16, 17ல வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும் பொழுது சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென். சோ அவர் உலகத்துல எல்லாரும் கூட இருக்க மாட்டார். ஆனா அவர் யார் கூட இருக்கிறாரோ அவர்களை அறிந்து கொள்வார்கள். ஆமென். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ரகசியம். சோ இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்னா, நமக்கு சுத்தி எவ்வளவோ பிரச்சனை இருக்கலாம். உலக பிரகாரமான எல்லா பிரச்சனையும் இருக்கலாம். ஆனா நமக்குள்ள ஒரு சமாதானத்தை தேவன் கொடுப்பார். அந்த சமாதானத்தை கொடுப்பதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஆல்ரைட். சோ இன்னைக்கு நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம போகும்போது நம்ம கண்களை மூடி ஒரு நிமிடம் தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. Praise be to God. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை இன்னைக்கு அப்பா அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே சுவாமி, நீர் எங்களோட என்ன பேச நினைக்கிறீரோ நீர் பேசுவீராக. நாங்கள் எல்லாரும் வாஞ்சையோடு காத்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தேவன் எங்களோட பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களோட இடைப்படுவீராக. இன்றைக்கும் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ரகசியங்கள் எங்களுக்கு வெளிப்படுவதாக. ஆண்டவரே, இந்த இடத்துல இருந்து நாங்கள் செல்லும் பொழுது நாங்கள் புதியவர்களாக, புது சிருஷ்டியாக, புது வல்லமையோடு, புது அற்புதங்களோடு நாங்கள் செல்ல கிருபை தாரும். நன்றி இயேசப்பா. இங்க வந்திருக்க ஒவ்வொரு குழந்தைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வயதிலிருந்து அவர்களுக்குள்ள தேவனுடைய ஆவியான இறங்குவீராக. அவர்களோடு இடைப்படுவீராக. அவர்களை பெரிய காரியங்கள் அவர் மூலம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் உங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். வாசிப்போம் யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். இன்னைக்கு யாராவது வாசிக்க போறீங்க? ஏன்னா நான் வந்து உங்களை யாரையும் விட போறது இல்ல. அதனால நீங்க தான் வாசிக்கணும் வசனம்லாம். ஓகே. யோவான் அதிகாரம் 1ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். ஆமென். 4ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இது ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா, இன் ஹிம் வாஸ் லைஃப் and the life was the light of men. அவருக்குள்ள இருக்கிற ஜீவன் வந்து நமக்கு ஒளியா இருக்கும். ஆமென். சோ யாருக்குள்ள இருந்த ஜீவன்? தேவனுக்குள்ள இருந்த ஜீவன் நமக்கு ஒளியாய் வருமோ. ஆமென். அந்த ஜீவன் யாருக்குள்ள இருந்ததா? இங்க வந்து யோவான் ஸ்நானகன் இங்க வந்து சொல்றாரு, இங்க யோவான் வந்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஜீவன் நமக்குள்ள ஒளியா இருக்கும். ஆமென். சோ இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கும். இப்ப நம்ம வந்து ஆதியாகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கலாம். 1ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். இதை யாரெல்லாம் இன்னும் நம்பாம இருக்கிறீங்க? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் நம்ம யாரும் பார்க்கல. பட் அதை விசுவாசிக்கிறோமா இல்லையா? ஏன் விசுவாசிக்கிறோம்? ஏன் விசுவாசிக்கிறோம்? என்னது? ஓகே. வேற ஏதாச்சும் ஆன்சர்?
நம்மளால எப்படி விசுவாசிக்க முடியுது? ஓகே, இன்னொரு ஆன்சர் வந்து வேதத்துல சொல்லியிருக்கு. ஓகே, வேற என்ன ஆன்சர்? நம்மள சுத்தி இருக்கிறது ஆன்சர், வேற எதுவும் இல்ல. நம்ம சுத்தி இருக்கிற பூமியை பார்க்கலாம், சூரியனை பார்க்கலாம், சந்திரன் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்மள சுத்தி இருக்கிற ஒவ்வொரு காரியத்தை பாருங்க, நமக்கு புரிஞ்சிடும் இது எல்லாமே ஆக்சிடென்ட் கிடையாது. யாரோ ஒருத்தர் இதை உருவாக்கி இருக்க வேண்டும். ஆமென். அதற்கு விடை வந்து ஆண்டவர் இங்க சொல்லிட்டார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். ஆமென். சோ 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, யாராவது வாசிப்போம். 2வது வசனம். ஆமென். ஆவியானவர் வந்துட்டாரா? ஆல்ரைட். ஆமென். சோ பூமியானது எப்படி இருந்துச்சா? ஒழுங்கின்மையும், 2வது என்னது? வெறுமையும், ஆழத்துல. ஓகே, 3 விஷயம் அப்ப பூமியில இருந்துச்சு. என்னன்னா, ஒழுங்கின்மை, பூமி ஒழுங்கின்மையா இருந்துச்சு, வெறுமையா இருந்துச்சு, அப்புறம் ஆழத்துல இருள் இருந்துச்சாம். So there is a formless, there is a void, there is a darkness. So இது 3 பூமியில இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் உருவாக்கும் போது பூமி அப்படி உருவாக்கல. இது வந்து நம்ம போதகர் வந்து அருமையா இதை பத்தி ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. அதனால நான் அதுக்குள்ள போல. ஆண்டவர் அப்படி உருவாக்கல, ஆனா பிசாசு அதை அப்படி பண்ணிட்டான். பிசாசு வானத்துல இருந்து கீழே இறங்கின உடனே அவன் பூமியில வந்தோடனே அந்த பூமியை ஒழுங்கின்மையா பண்ணிட்டான், அதை வெறுமையா ஆக்கி விட்டான், அதற்குள்ள வந்து ஒரு இருளை கொண்டு வந்தான். அப்பதான் என்ன சொல்றது வசனம்? அங்கே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். சோ எங்கெல்லாம் ஒழுங்கின்மையா இருக்குதோ, எங்கெல்லாம் வெறுமையா இருக்குதோ, எங்கெல்லாம் இருள் இருக்குதோ, அங்க யார் அசைவாடுவார்? ஆமென். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒழுங்கின்மை இருக்குதா? குடும்பத்துல ஒழுங்கின்மை இருக்குதா? பிரச்சனைகள் இருக்குதா? யார் அசைவாடுவார்? ஆமென். ஆவியானவர் இருப்பார். ஆமென். வெறுமை இருக்கும் பொழுது ஆவியானவர் வருவார். ஆமென். இருள் இருக்கும்போது ஆவியானவர் வருவார். சோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த 3 காரியத்துக்காகவும் நம்ம வந்து தியானிக்க போகிறோம். ஆனா இந்த 3 விஷயத்திலையும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த 3 இருக்கும் பொழுது நம்மளை விடுவிக்க வருகிறவர் ஆவியானவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆல்ரைட். சோ அடுத்தது நம்ம என்ன பார்க்கிறோம்னா, யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமென். இயேசு என்ன சொல்றாரு? நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். அப்ப யார் ஒளியா இருக்கிறார்? ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கும்போது அவரை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியில் நடப்பார்கள். ஆமென். சோ நமக்கெல்லாம் ஒரு விசுவாசம் இன்னைக்கு அதான். நமக்கு என்னைக்குமே ஒரு ஜீவ ஒளி இருக்கு. So it is not just a light. சூரியன்ல இருந்து வருகிற வெளிச்சம் இல்ல, தேவனிடத்துல இருந்து வருகிற வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் என்ன இருக்குதான்? ஜீவன் இருக்குதான். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம வந்து மறுபடியும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அங்க வாசிக்கும் பொழுது என்ன ஆகுது? 1ஆம் நாள் என்ன ஆண்டவர் வந்து படைத்தார்? 1ஆம் நாள் வெளிச்சம். ஆமென். அந்த ஒரு நாள் முழுவதும் ஆண்டவர் வேற எதுவும் பண்ணல. முதல் நாள் என்ன பண்ணாருன்னா, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு ஆண்டவருடைய வார்த்தை வருது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன? இயேசு கிறிஸ்து. ஆமென். அதுதான் நம்ம யோவான் 1:1 படிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ அன்னைக்கு வெளிச்சம் உண்டாக கடவுள் அந்த வார்த்தை வரும்பொழுது இயேசு கிறிஸ்து வரார். அப்போ அந்த வெளிச்சம் யார் மூலமாக வருது? பரிசுத்த ஆவியானவர். அப்ப என்ன அந்த முன்னாடி வசனம் என்ன படிச்சோம்? 2வது வசனத்துல ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கும் பொழுது அடுத்த வசனம் என்ன சொல்லுது? வெளிச்சம் உண்டாவதாக. ஆமென். சோ வெளிச்சம் வந்தோடனே என்ன ஆகுது? அந்த உலகத்திற்கு ஜீவன் வருது. ஏன்னா அதுதான் நம்ம வசனத்துல படிக்கிறோம். ஜீவன், வார்த்தையின் மூலமாக ஜீவன், இயேசு கிறிஸ்துவே ஜீவன். ஆமென். சோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் வரும் பொழுது, அவர் வார்த்தை வரும் பொழுது ஜீவன் வரும். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை எதற்காக நம்ம வாழ்றோம்னு யோசிக்கும் பொழுது ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. நமக்குள்ள கொடுக்கிற ஜீவன் தேவனுடைய ஜீவன். ஏன் அவரோட ஜீவன் சொல்றோம்? நம்மளை எப்படி அவர் படைத்திருக்கிறார்?
அவருடைய சாயல், அவருடைய ரூபத்திலும். ஆமென். சோ நம்ம எல்லாரும் யாரோட சாயல் இருக்கிறோம்? தேவனுடைய சாயல். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்குது. ஆமென். சோ அவரை விசுவாசிக்கும் பொழுது அந்த ஜீவன் நமக்குள்ள கிரியை செய்யும். The life will work in our hearts. Amen. ஓகே. சோ நம்ம 3 காரியங்கள் பார்த்தோம். என்னன்னா பரிசுத்த ஆவியானவர் 3 விஷயங்களை சரி பண்றார். முதலாவது என்ன பார்த்தோம்? ஒழுங்கின்மை. ஆமென். ஓகே. ஒழுங்கின்மைக்கு நம்ம நிறைய யோசிக்கலாம். என்ன ஒழுங்கின்மைனா என்ன? யாராச்சும் சொல்றீங்களா? ஒழுங்கின்மைனா என்ன? என்னங்க? ஒழுங்கு ஏதோ ஒண்ணு சரியா இல்ல. ரைட்? அது எது வேணாலும் இருக்கலாம். நம்ம வீட்ல நம்ம பிள்ளைகள் கீழ்ப்படியறது இல்ல. அதுவும் வந்து ஒழுங்கின்மை. ரைட்? நம்ம வந்து வேலைக்கு போம்போது நம்ம இப்படி இருக்கணும்னு நினைப்போம். ஆனா இப்படி இருக்காது. அது ஒரு ஐயோ! அது ஒழுங்கின்மையா இருக்கே. சில பேருக்கு வந்து எல்லாத்தையும் ரொம்ப கிளீனா, நீட்டா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு வீட்ல கொஞ்சம் அழுக்கு இருந்தா கூட, வீடே ஒழுங்கின்மையா இருக்குதேன்னுவாங்க. சோ அது ஒரு ஒழுங்கின்மை. நெறைய ஒழுங்கின்மைய பார்க்கலாம். ரைட்? சில பேர் வாழ்க்கையே ஒழுங்கின்மையா இருக்கும். அவங்களால எதையுமே பிளான் பண்ணவே முடியாது. எல்லாமே ரேண்டமா பண்ணுவாங்க. நான் எந்திரிக்கிற டைம்ல எந்திரிக்கிறேங்க. செய்ய வேண்டிய நேரத்துல செய்யலாம். அது பார்த்துக்கலாங்க. நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்படிதான் லைஃப் ஓடும். அது எஸ்பெஷலி நான்லாம் ஸ்கூல் டைம்லலாம் அப்படிதான் இருப்பேன். அப்பா பார்த்துக்குவாரு. இவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம எந்திரிச்சோமா, போனோமா, வந்தோமா அப்படிதான் இருப்போம். ஸோ அது அது வந்து ஒழுங்கின்மை கிடையாது. அப்படிதான் நம்ம மைண்ட் இருக்கும் அப்போ. பட் நமக்கு பொறுப்பு வரும்பொழுது கொஞ்சம் நம்ம ஒழுங்கா மாறுவோம். சில பேர் பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் ஒழுங்கின்மையா தான் இருப்பாங்க. குடும்பத்தை பார்த்துக்க தெரியாது. வேலை வேலைய சரியா பண்ண தெரியாது. எல்லா இடத்துலயும் ஒழுங்கின்மையா இருப்பாங்க. அப்ப அந்த ஒழுங்கின்மையை மாற்றுவதுதான் ஆவியானவருடைய வேலை. ஆமென். சோ முதலாவது வாழ்க்கையில ஒழுங்கின்மை எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஆண்டவர் அதை மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். அன்னைக்கு பூமியில ஒழுங்கின்மை இருந்தது. அப்போ வேதத்துல ஒரு மனிதன் ஒழுங்கின்மையா தான் இருந்தான். யாருன்னு சொல்லுங்க? அதுக்கப்புறம் ஆண்டவர் அவன மாத்துனாரு. நான் ரொம்ப ஒழுங்கின்மையா இருப்பான். சும்மா கெஸ் பண்ணலாம். தப்பா சொன்னாலும் பரவால்ல. இங்க எதுவும் ராங் ஆன்சரே கிடையாது. மார்க்லாம் கிடையாது. டேவிட் ஓகே. ஓகே வேற என்ன ஆன்சர்? சவுல் அப்படியே சொல்லலாம். ஆதியாமத்துன்னு சொல்லிட்டு வரலாம். ஓகே. சோ இன்னைக்கு நம்ம வந்து காயினா? ஓகே. அதுவும் கரெக்டான ஆன்சர் தான். நெறைய ஆன்சர் கரெக்டான ஆன்சர் தான் இங்க. ஓகே. நம்ம இன்னைக்கு பார்க்கிறது வந்து யாக்கோபுன்ற ஒருத்தன. யாக்கோபு பார்த்தீங்கன்னா, அவனுடைய 2வது அவனுடைய 2ண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆண்டவர் அவன வந்து பிரித்தெடுத்து அவன கொண்டு வந்துருவாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவன் வந்து வெரி யூஸ்லெஸ் ஃபெலோ. ஒழுங்கின்மையா இருப்பான். எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, திருட்டுத்தனம், தந்திரம் எல்லாமே வந்து ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா, அவன் பண்றது வந்து அந்த சுட்டித்தனம் வந்து தெரியாது வெளியில. ஏன்னா, அவனுக்கு வந்து அவங்க அம்மா அவன சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ நெறைய வீட்ல இப்ப யார் யார் பிள்ளைங்களா அங்க இருக்கீங்களா? சோ எல்லா அம்மாக்கள் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவன வந்து அவன் பண்ற தப்பெல்லாம் மறைச்சு, மறைச்சு அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு அப்படியே வச்சிருப்பாங்க. சோ அது மாரி தான் யாக்கோபுக்கு அவங்க அம்மா. அவன் பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணனுடைய சேஷ்ட புத்திர பாகத்த வாங்கிருவான். எப்படியோ அவனுக்கு பசியில் இருக்கும்போது அவன்ட்ட பேசி, "ஓகே உன்னுடைய பர்த் ரைட்ட நீ தான் முதல், நான் தான் முதல்ன்னு எழுதி குடுத்துரு. அப்படின்னா உனக்கு நான் சாப்பாடு தரேன்னிருவான்." அவங்க அண்ணனும் விட்டுருவான். அது மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க தகப்பனார் ஈசாக்குடைய ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுவான்? அண்ணனை ஏமாத்திட்டு இவன் ஆசீர்வாதத்த வாங்கிருவான். அது மாரி நெறைய வேலை பண்ணுவான். வேதத்துல அவனுக்கு பேரே எத்தன் தான். எத்தன். சோ ரொம்ப ஒழுங்கின்மையான வாழ்க்கை அவனுக்கு. ஆனா அவன் ஒழுங்கின்மையா இருக்கிறதே தெரியாது. ஏன்னா வேதத்துல அவன இன்னொன்னு சொல்லியிருக்கான். அவன் என்னன்னா ரொம்ப மென்மையா இருப்பானாம். அதான் இந்த சுட்டித்தனம் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அமைதியா இருப்பாங்க. ரொம்பலாம் பேச மாட்டாங்க. ரொம்ப அமைதியா இருப்பாங்க. நம்ம பார்த்தா அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நெனைப்போம். ஆனா எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அதனால ஒழுங்கின்மையான வாழ்க்கை அவனுக்கு இருந்தது. ஆனா தேவன் அவனுடைய வாழ்க்கையில இடைப்பட்டார். ஆமென். என்னைக்குமே ஒழுங்கின்மை இருக்கும் பொழுது, ஏதோ ஆண்டவர் நம்மள தெரிந்தெடுத்திருந்தால், நம்ம வாழ்க்கையில இடைப்படுவார். ஆமென். இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கிறோம்னா, ஆண்டவர் நம்மள தெரிந்தெடுத்துக்கிறார். ஆமென். அப்ப நம்ம வாழ்க்கையில அவர் இடைப்பட்டு தான் ஆக வேண்டும். ஆமென். சோ யாக்கோபு வந்து அன்னைக்கு நம்ம வசனத்த படிப்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது.
28 என்ன ஆகுதுன்னா, இவன் எல்லா ஒழுங்கின்மையான வேலையும் பண்ணிட்டான். இப்ப இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் சும்மா இருப்பானா அவங்க அண்ணன்? இல்ல. இவன் கையில மட்டும் கிடைச்சானா அவ்வளவுதான். அதனால அவனுக்கு பயம் வந்துருச்சு. அப்பா இனிமேல் நம்ம இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா என்ன பண்றாங்க, நீ வந்து நம்ம மாமா வீட்டுக்கு போயிரு. நல்லா நடந்து எவ்வளவு தூரம்னாலும் போயிரு. இங்க இருக்காத, உனக்கு உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிடுறாங்க. உடனே அவன் வந்து கிளம்பி போயிட்டான். அவன் போயிட்டு இருக்கும்போது அந்த ராத்திரில அவன் தனிமையா போயிட்டு இருக்கான். தெர் இஸ் a loneliness. அவன் தனிமையா போயிட்டு இருக்கும்போது அந்த இரவு வருது. இந்த இரவு எங்க பண்ணலான்னு தெரியல, எங்க தூங்கலான்னு தெரியல, வீடு இல்ல. அந்த நேரத்துல அங்கெல்லாம் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் எதுவும் கிடையாது அந்த காலத்துல. நடந்துகிட்டே போகணும். ஏதாச்சும் வழியில சாப்பிடறதுக்கு இருக்குன்னா பறிச்சு சாப்பிடணும், அவ்வளவுதான். சோ அவன் பாட்டு போயிட்டே இருக்கிறான். அப்போ ஒரு ராத்திரி வருது. அந்த இடத்துல ஒரு கல்லை வச்சு அவன் வந்து படுத்து தூங்கிட்டான். ஆல்ரைட். சோ 28ஆம் அதிகாரத்துல அவன் தூங்கும் பொழுதுதான் தேவன் இடைப்படுகிறார். ஆமென். என்னைக்குமே ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்ம வாழ்க்கையில ஒழுங்கின்மை இல்லாத பொழுது, ஒழுங்கின்மை இருக்கும் பொழுது எப்படி இடைப்படுவார்னா பாருங்க, முதல்ல அவனை தனிமையாக்குனார் ஆண்டவர். முதல்ல நம்மளை தனிமையாக்குவார். அவர் தனிமையாக்கும் பொழுதுதான் அவருடைய முழு கிரியை நமக்குள்ள வரும். நம்மளால அதை புரிந்து கொள்ள முடியும். நம்ம எல்லாரும் கூட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால அவர் செய்கிற கிரியை புரிந்து கொள்ளவே முடியாது. அதனாலதான் ஆண்டவர் எப்பவுமே வந்து தனிமைப்படுத்துவார். யாக்கோபை தனிமைப்படுத்தினார். யாக்கோபு வந்து அவங்க வீட்டுல இல்ல, அவனை வேற இடத்துக்கு ஓட வைக்கிறார். அவன் அங்க வந்து அவன் உறங்கும் பொழுது அவனுக்கு இடைப்படுகிறார். ஆமென். சம்டைம்ஸ் ஆண்டவர் அதுவும் பண்ணுவார். நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் பேசுவார்லாம் கிடையாது. நம்ம தூங்கும் போது கூட ஆண்டவர் பேசுவார். நம்ம வேற இடத்துல இருக்கும்போது, ஒரு பிரச்சனையில உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நமக்கு வழியை காண்பிப்பார். ஆமென். யாக்கோபு அப்ப வந்து ஒரு நம்பிக்கையும் கிடையாது. அவங்க மாமா வீட்டுக்கு போனா என்ன நடக்கும்னு கூட அவனுக்கு தெரியாது. அவன் போய் உயிரோட சேருவான்னு கூட தெரியாது. அந்த காலத்துல வந்து எதுவுமே கிடையாது. அவன் பாட்டு போயிட்டே போன் கிடையாது. பிரச்சனை நடந்துச்சுன்னா யாரையும் கூப்பிட முடியாது. சோ அவன் போயிட்டு இருக்கான். அவனுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. நம்பிக்கையற்ற நேரத்தில் நம்பிக்கை கொடுக்கும் தேவன் வருவார். ஆமென். அன்னைக்கு அவன் படுத்து தூங்கும் பொழுது அவன் ஒரு தரிசனத்தை காண்பான். there is a vision coming from God. அந்த தரிசனத்துல தான் என்ன பார்க்கறான், வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு ஏணி இருக்குது. அந்த ஏணியில வந்து தேவ தூதர்கள் இறங்குவதும் ஏறுவதுமா இருக்கிறார்கள். அப்பொழுது மேலே இருந்து ஒரு ஓசை வருகிறது. கர்த்தராகிய தேவன் பேசுகிறார். அவருடைய வார்த்தை வருகிறது. வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து. அங்க வந்து தேவன் பேசுகிறார். இப்ப என்ன பேசுகிறார்னா, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். இங்கதான் ஆண்டவர் அவனுக்கு முதல்ல ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நான் உன்னோடனே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காப்பேன். ஆமென். முதலாவது சொல்றேன், நீ எங்க போனாலும் உன்னை நான் காப்பேன். வேற யாரும் உன்னை காக்க முடியாது. உன்னை நான் தனிமையாய் கூட்டிட்டு வந்ததுக்கு காரணமே எதுக்குன்னா, நான் உன்னை காப்பேன். ஆமென். இன்னைக்கு நம்ம தனிமையா இருக்கிறோம்னு நினைச்சேன்னா அதற்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. நமக்கு யாரும் இல்ல, நண்பர்கள் இல்ல, நம்மை புரிந்து கொள்வதற்கு குடும்பத்துல யாரும் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அப்பதான் தேவன் நம்மளை புரிந்து கொள்வார். ஆமென். நாமும் அவரை புரிந்து கொள்ள முடியும். அப்போதான் நமக்கும் அவருக்கும் உள்ள ஒரு உறவு ஏற்படும். ஆமென். யாக்கோபுக்கு அன்று தேவன் இடைப்படுகிறார். அவனுக்கு அந்த உறவு ஏற்படுகிறது. அப்பதான் தேவன் சொல்றாரு, நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை நான் காப்பேன். இந்த தேசத்திற்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன்றார். அப்ப அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார் ஆண்டவர். பாத்தீங்களா? அவனுக்கு எதுவுமே அவனுக்கு தெரியாது. நம்பிக்கை இல்லாமல் அவன் போய் கொண்டிருக்கிறான். இன்னொன்னு அவனுக்குள்ள ஒரு பயம் வேற. ஐயோ, நான் இத்தனை தப்பு பண்ணிட்டேனே, ஆண்டவர் என்னை தண்டிச்சிருவாரு, அதனாலதான் நான் வீட்டை விட்டே வந்துட்டேன், எனக்கு வாழ்க்கையே கிடையாதுன்னு பயந்துட்டு இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு மறுபடியும் கொண்டு வருவேன்றார். ஏன் அதை சொல்றாரு? ஏன்னா அவர் யாக்கோபுடைய தாத்தாவாகிய ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தம். இந்த தேசம் உன்னுடைய ஜனங்களுக்கு நான் கொடுப்பேன், உன்னுடைய வம்சத்திற்கு நான் கொடுப்பேன்றார். அப்ப யாக்கோபை கண்டிப்பாக மறுபடியும் இந்த தேசத்துக்கு அவர் கூட்டிட்டு வந்தாகணும்.
அதனால அந்த வாக்குத்தத்தத்தை மறுபடியும் நினைவுபடுத்துகிறார் யாக்கோபுக்கு. எப்பா, நீ எவ்வளோ பெரிய எத்தனா இருக்கிற எனக்கு தெரியும். ஆனா நீ என்னை விசுவாசிக்கும் பொழுது உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். ஆமென். அன்னைக்கு அதை தான் ஆண்டவர் சொல்றார். அப்ப அந்த நிமிடத்துல என்ன பாருங்க, யாக்கோபு வந்து ஆண்டவர்கிட்ட தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறான். there is a there is a breakthrough in his life. Amen. அதுதான் நம்ம பார்க்கிறோம். அவன் என்ன சொல்றானா 17ஆம் வசனத்துல வாசிங்க. Amen. இது வானத்தின் வாசல். ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணது மட்டும் இல்ல, அவனுக்கு தரிசனத்துல என்னத்தை காண்பிக்கிறாரு? வானத்தின் வாசலை காண்பிக்கிறார். the gates of heaven. Amen. அதுதான் அவனுக்கு கிடைத்த அந்த அந்த வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் blessing. அன்னைக்கு அவனுக்கு உலக பிரகாரமாக ஆண்டவர் வந்து என்ன சொல்லிட்டாரு? நான் உன்னை காப்பேன், நான் உன்னை கூட்டிட்டு வருவேன் எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனா அவன் முக்கியமா பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அது என்ன? அன்னைக்கு அவன் வானத்தின் வாசலை பார்க்கறான். ஆமென். பிரியமானவர்களே, இன்னைக்கும் அதுதான். ஆண்டவர் என்னைக்குமே நமக்கு உலக பிரகாரமான ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கும் பொழுது ஆவிக்குரிய ஒரு வாக்குத்தத்தையும் கொடுப்பார். ஆமென். அதுதான் வந்து நம்மளுடைய சரீரத்துக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய ஆவிக்கு அது முக்கியமான விஷயம். அதுதான் ஆண்டவர் என்னைக்குமே செய்வார். இன்னைக்கும் அதுதான் செய்வார். ஆண்டவர் நமக்கு சரீர பிரகாரமாக எந்த ஒரு மிரக்கிள் செய்தாலும் அதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அதான் யாக்கோபுக்கு செய்யறார். அவன் வானத்தின் வாசலை பார்க்கறான். ஆமென். ஹல்லேலூயா. வானத்தின் வாசலுக்கு என்ன அடையாளம்னா தேவனுடைய பிரசன்னத்தை அவன் பார்க்கறான். தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது நம்மளை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் யாக்கோபுக்கு அன்னைக்கு கிடைக்குது. தேவனுடைய பிரசன்னத்தை அவன் பார்க்கும் பொழுது அவன் வாழ்க்கை மாற்றப்படுகிறது. his life got transformed. ஸோ அன்னைக்கு அவன் என்னன்றான், அதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்திற்கு வந்து பெத்தேல்னு பெயரிடுறான். ஏன்னா அது வானத்தின் வாசல். அதனாலதான் அந்த இடத்திற்கு பெத்தேல். அது ஒரு அருமையான ஒரு பாடல் இருக்குல்ல, ஏ பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஆமென். praise the lord. so today god will give us a bethel. ஆமென். ஆண்டவர் நமக்கு ஒரு பெத்தேலை கொடுப்பார். வானத்தின் வாசலை நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்துல தான் வாழலாம், பட் we are not of this world. நம்ம இந்த உலகத்தினுடைய சிட்டிசன்ஸ் கிடையாது. we are the citizens of heaven. Amen. அப்ப அந்த வானத்தின் வாசல் நமக்கு எப்பொழுதும் இருக்கும். அந்த பிரசன்னத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஓகே. அவன் அந்த வானத்தின் வாசலை பார்த்து அதற்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு அவன் மாமா வீட்டுக்கு போறான். அங்க ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் செய்கிற எல்லா காரியத்திலும் அவனுக்கு ஆசீர்வாதம் வருது. இப்ப அவன் எத்தனா இல்லை, அவன் வாழ்க்கை ஒழுங்கின்மையா இல்லை. இது வரைக்கும் அவன் ஒழுங்கின்மையை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தான். இதற்கு மேல் என்ன நடந்துச்சுன்னா அவன் ஒழுங்கா மாறணும்னு என்னாச்சு, ஆண்டவர் அவன் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவன் எல்லாமே சரியாக ஆண்டவர் இடத்துல சேர்ந்து சேர்ந்து செய்யும் பொழுது அவன் வாழ்க்கையில எல்லாம் சரியா நடக்குது. ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு என்ன தொட்டாலும் அவனுக்கு ஆசீர்வாதம் வருது. அவர் மாமா பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. என்னப்பா, நான் எது பண்ணாலும் ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது, அவனுக்கு எது நம்ம தவறா செய்யணும்னு நினைச்சாலும் அவனுக்கு எல்லாம் சரியா அமைஞ்சிருது. இப்ப என்ன ஆகுதுன்னா ஆண்டவர் அவனுக்கு வருகிற எல்லா பிரச்சனையும் நன்மையா மாற்றுகிறார். ஆமென். அவர் மாமா வந்து அவருக்கு ஓகே, இவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஆடை கொடுப்போம், அந்த ஆடு சீக்கிரம் அது ஒன்றும் இது ஆகாது, அவனுக்கு பிசினஸ் எல்லாம் போயிரும் நினைக்கிறார். ஆனா அவனுக்கு என்னெல்லாம் அவர் தப்பா கொடுக்குறாரோ ஆண்டவர் அதை ஆசீர்வதிச்சிடுறார். ஆமென். இன்னைக்கு நமக்கு யாராவது நமக்கு தவறு செஞ்சால் நினைக்கிறாங்கன்னா பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஏன்னா அந்த பிரச்சனை வந்து நமக்கு ஆசீர்வாதம் மாறிடும். ஹல்லேலூயா. ஏன்னா இது நான் சொல்லல, யாக்கோபோட வாழ்க்கையில இருக்கு. ஆமென். ஆண்டவர் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். அவனுடைய சொந்தக்காரர் மாமா அவனுக்கு எல்லாமே தவறாதான் செய்யறாரு. ஆனா அந்த தவறெல்லாம் அவனுக்கு ஆசீர்வாதமா அமைஞ்சிட்டே இருக்கு. அங்கதான் வந்து ஏன்னா அவன் வானத்தின் வாசலை பார்த்தான். தேவனுடைய பிரசன்னம் அவனோடு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு வருகிற பிரச்சனைகள் எல்லாம் ஆசீர்வாதமா மாறிடும். ஹல்லேலூயா. ஆமென். சோ அன்னைக்கு அவன் அந்த 14 வருஷம் அங்க இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு 2 மனைவிகள் எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு அவன் வரான். மறுபடியும் அவன் வரும்பொழுது என்ன ஆகுது, இப்ப மறுபடியும் அவனுடைய அண்ணனை அவன் பார்க்கணும். ஒரு ஒரு சந்திப்பை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். ஏன்னா அந்த இடத்துல வந்து அவனுக்கும் அவனுடைய அண்ணனுக்கும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுல, அவனுடைய ஒழுங்கின்மையான வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா,
ஒரு பிரச்சனைய வந்து அவர் சால்வ் பண்ணாம இருக்க மாட்டார். அவனுடைய அண்ணனுக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனை. ஆனா தேவன் அன்பான தேவன். அவன் இப்ப வாழ்க்கை ஒழுங்காக மாற்றி விட்டார். அப்ப ஒழுங்கான மாற்ற வாழ்க்கை இப்ப மறுபடியும் அவனையும் அவனுடைய அண்ணனையும் ஆண்டவர் சேர்க்கிறார். அதற்கு தான் அங்க கூட்டிட்டு வராரு. அப்ப அவனுடைய குடும்பத்தோடு அவனுடைய செல்வம் எல்லாத்தையும் சேர்த்து அவன் வந்து அங்க வரான். அப்ப எல்லாரையும் அவன் மறுபடியும் அனுப்பிச்சிடுறான். நீங்க எல்லாரும் முன்னாடி போங்க. ஏன்னா அவனுக்கு பயம் அண்ணனை பாக்குறதுக்கு. எல்லாரும் முன்னாடி போயிருங்க. அவன் மனைவியும் அனுப்பிச்சிடுறான். நீங்களும் போங்க. உங்க எல்லாரையும் பார்த்து அவன் கோவம் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தா பார்க்க அவன் கோவம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்புறம் கடைசியா என்னைய பார்க்கும் பொழுது நான் சந்தோஷமா இருப்பான். அதனால வந்து என் உயிர் தப்பிச்சிரும். ஏன்னா அவன் என்னைய கொன்னு போட்டுருவான். அந்த அளவுக்கு நான் அவனுக்கு எல்லா வேலையும் பண்ணியிருக்கேன். அப்படின்ட்டு இவனுக்கு பயம். ஸோ எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு அவன் வந்து பின்னாடி வெயிட் பண்றான். இந்த இந்த ரிவருக்கு இந்த பக்கம். அப்ப மறுபடியும் அவன் தனிமையாக்கப்படுகிறான். ஆமென். அப்ப தனிமையா இருக்கும்போது என்ன நடக்கும்? வானத்தின் வாசல் மறுபடியும் வந்து ஆண்டவர் அவனோட இடைப்படுகிறார். ஆமென். அங்க என்ன நடக்குதுன்னா, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல ஒரு 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 விசித்திரமான ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, ஒரு தேவதூதன் வந்து அவனோட போராடுகிறார். There is a fight happened between angel of the Lord and Jacob. அவங்க 2 பேருக்கும் இரவு முழுவதும் சண்டை நடக்குதாம். அது என்ன நமக்கு தெரியாது. அது வந்து நம்ம பார்க்கல. அது என்ன சண்டை அப்படின்னு தெரியாது. ஆவிக்குரிய ஏதோ ஒரு ஒரு போராட்டம் நடக்குதுன்னு தான் பைபிள்ல இருக்கு. அந்த போராட்டம் முடியும் பொழுது அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவதூதனால யாக்கோபை மேற்கொள்ள முடியவில்லை. ஆமென். யாக்கோபை மேற்கொள்ள முடியவில்லை. யாக்கோபு வந்து பலவானா இருக்கிறான். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, தேவதூதன் அவனுடைய அவனுடைய கால்ல இருக்கிற அந்த இத வந்து அவன டச் பண்ணி, அவனுக்கு வந்து ஒரு வலி வருகிறது. அது அது வந்து ஆவிக்குரிய விஷயத்துல வேற மாரி இருக்கும். அதுக்குள்ள நம்ம வேண்டாம். அப்ப இந்த இடத்துல வந்து அந்த சண்டை முடிகிறது. அப்போ அ அந்த தேவதூதன் நான் போகணும், நான் போறேன்னு கிளம்பிர்றாரு. அப்ப யாக்கோபு என்ன சொல்றாரு, "நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன். நீர் ஆசீர்வதியும்ன்றார்." அப்போ அந்த இடத்திற்கு வந்து யாக்கோபு என்ன பெயரிடுகிறார்ன்னா, பெனியேல். பெனியேல் என்று பெயரிடுகிறார். வசனம் 30ஆம் வசனம் படிப்போம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆமென். நான் தேவனை முகமுகமாக கண்டேன். ஆமென். வானத்தின் வாசலை முதல்ல அவர் பார்க்கிறாரு. இப்ப என்ன பார்க்கிறாரு? தேவனை முகமுகமாக பார்க்கிறேன்றாரு. முகமுகமா யாரை பார்த்தார் அவரு? இயேசு கிறிஸ்து. ஆமென். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ தான் முகமுகமா பார்க்க முடியும். அவரு தான் வந்து ஆபிரகாமுக்கும் வருவாரு, யாக்கோபுக்கும் வந்தாரு. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்துன்ற வார்த்தையை அவன் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவார். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் அசைவாட ஆரம்பிச்சிட்டார். இதற்கு மேல பார்த்தீங்கன்னா, யாக்கோபுக்கு எல்லாமே ஆசீர்வாதம் தான். அவன் மூலமாக தான் 12 கோத்திரம் வருது. ஆமென். அவன் மூலமாக தான் இஸ்ரவேல்ன்ற தேசம் வருது. அல்லேலூயா. ஒழுங்கின்மையா இருந்தவனுடைய வாழ்க்கையை தேவன் எப்படி மாத்தினாருன்னு பாருங்க. இன்றைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் யாக்கோபுனா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரைட்? அவனுடைய சரித்திரம் வந்து மறைந்து போகல. இன்றைக்கும் நமக்கு தெரியும். உலகத்துல யார போய் கேட்டு பாருங்க, யாக்கோபுனா எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு ஆண்டவர் அவனுடைய நாமத்தை ஸ்திரப்படுத்தினார். ஆமென். தட் இஸ் த பிளெஸிங் ஆஃப் காட். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இடைப்படும் பொழுது நம்ம ஒழுங்கின்மை ஒழுங்காக்கப்படும். அவன் வாழ்க்கை ஒழுங்காக்கப்பட்டது. ஆமென். அவன் மூலமாக யோசேப்பு வந்தான். யோசேப்பு எகிப்தியோடைய பிரைம் மினிஸ்டரா மாறணும். ஆமென். நம்ம பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வரும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இடைப்படும் பொழுது. ஆமென். பிரைஸ் தி காட். 2வது என்ன பார்த்தோம்? பூமியில என்ன இருந்துச்சு? முதல் ஒழுங்கின்மை. 2வது என்ன? வெறுமை. வாய்ட்னஸ். பூமி வெறுமையா இருந்துச்சாம். வெறுமைனா என்ன? ஒண்ணுமே இல்ல. நத்திங். ரைட்? வெறுமை. இன்னொரு வெறுமையும் இருக்கு. என்னது? பிளாங்க். ஓகே. இன்னொரு வெறுமை இருக்கு. எல்லாமே இருக்கும். ஆனாலும் வெறுமையா இருக்கிற மாரி இருக்கும். அது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். ஃபோன் இருக்கும், கார் இருக்கும், வீடு இருக்கும், ஃபேன் இருக்கும்.
வெயிலுக்கு ஏசி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு வெறுமை இருக்கும். என்னமோ நமக்கு இல்லையேன்னு ஒரு இருந்துகிட்டே இருக்கும். அதை அதை எல்லாரும் என்கவுண்டர் பண்ணியிருக்கீங்களா? ஏமேன் பண்ணி நான் என்கவுண்டர் பண்ணியிருக்கேன். அமெரிக்கா போனாலும் எனக்கு வெறுமையா தான் இருக்கும் சம்டைம்ஸ். அதனால எங்களுக்கு இங்க இந்தியா வந்தா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க வந்தோனே என் பொண்ணு வந்து சொன்னா, "ஐ லைக் இந்தியா வெரி மச்ன்ட்டா." அதனால வெறுமை வந்து என்னன்னா, நம்ம வாழ்க்கையில ஒன்று வெறுமைன்றது எதுவுமே இல்லாமல் இருக்கிறது ஒரு வெறுமை. எல்லாமே இருந்தும் வெறுமையா இருக்கிறது வேற ஒரு வெறுமை. ஏன்னா, நீங்க யோசித்து பாருங்க, உலகத்தின் தலை சிற மிகப்பெரிய பணக்காரங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு வெறுமை இருந்துட்டே தான் இருக்கும். என்ன வேணாலும் உலகத்துல வச்சிருக்கலாங்க. ஆனா ஆண்டவர் இல்லை என்ற அளவு வெறுமை இருக்கும். ஆமென். ஏன் அந்த வெறுமை வருதுன்னா, யார் நம்மளை படைத்தார்? தேவன்ல. அவர் நம்மளை படைத்ததுக்கு அப்புறம் நம்ம 3ஆம் அதிகாரத்துல நம்ம பாவம் செய்து ஆண்டவர் இடத்துல இருந்து வெளியில போயிட்டோம். அப்ப நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய ஆவி என்னைக்குமே யார நினைச்சுக்கிட்டே இருக்குமா? படைத்தவரை நினைச்சுக்கிட்டே இருக்குமா? அப்ப அந்த படைத்தவரை நினைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது, நம்ம அந்த படைத்தவரோட நம்ம அந்த கனெக்ஷன் இல்லைன்னா என்ன ஆகும்னா, அது வெறுமையில தான் இருக்கும். நம்ம ஆவி வெறுமையில தான் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இடத்துல நம்ம வர வரைக்கும், லைஃப்ல நம்ம ஏதோ ஒண்ணு இழந்த மாரியே தான் இருக்கும். உலக பிரகாரமா இல்ல, ஆவிக்குரிய விஷயத்துல. நம்ம அதான் வந்து வசனம் ஒரு எனக்கு ஞாபகம் இல்ல. ஐ திங்க் சங்கீதம்னு நெனைக்கிறேன். நம்முடைய ஆவி என்னைக்குமே இந்த பூமியும் சரி, பூமியும் வந்து "த எர்த் குரோன்ஸ் ஃபார் த காட் ஹூ கிரியேட்டட் இட்ன்னு" சொல்லுவாங்க. இந்த பூமியுமே வந்து ஒரு வெறுமையா எப்பயுமே தன்னை உருவாக்கினவருக்காக காத்துக்கொண்டே இருக்குமாம், பூமியும். அதனால தான் பூமியில வந்து பூமி அதிர்ச்சி, வல்கனோ எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. ஏன்னா பூமியும் அந்த சாபத்துல இருக்குது. அப்ப அந்த சாபத்தை நீக்கிறவர் ஆண்டவர் மட்டும் தான். சோ அவரோட 2ஆம் வருகைக்காக பூமியும் காத்து கொண்டிருக்கான். அதே மாரி தான் இப்பொழுதும் ஆவியானவர் நமக்குள்ள வர வரைக்கும் அந்த வெறுமை இருந்துட்டே தான் இருக்கும். அதனால தான் என்ன ஆகுது? பூமி வெறுமையா இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாட ஆரம்பிக்கிறார். ஆமென். நம்ம வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் பொழுது, வெறுமை எடுக்கப்படும். ஆமென். சில நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இருக்காது. ஆனா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள வெறுமையே இருக்காது. எதுவுமே இல்லைனாலும் மனசுல ஒரு ஒரு பீஸ் இருக்கும். ஒரு சமாதானம் இருக்கும். அது ஏன்னா ஆவியானவர் இருக்கும் பொழுது. ஆமென். ஆண்டவரை நம்பும் பொழுது காட் வில் டேக் கேர் ஆஃப் அஸ். ஆமென். சோ அந்த 2வதுக்கு ஒரு ஒரு காரியத்த நம்ம பார்ப்போம். எல்லாருக்கும் அன்னாள் தெரியும்ல வேதத்துல? அன்னாள் எங்க வராங்க? எந்த புஸ்தகத்துல வராங்க? சாமுவேல் புஸ்தகம் 1ஆ 2ஆ? 1 ஓகே. 1 சாமுவேல்ல அன்னாள் என்ற ஒரு தாயார நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு வந்து எல்லாமே இருந்துச்சு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான கணவர். அதுல வந்து வேதத்திலே சொல்லியிருக்கோம், வாசிக்கிறோம். ஆ 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். நல்ல அருமையான ஹஸ்பண்ட் இல்ல? எல்லா மனைவிகளும் இத எதிர்பார்க்கிறது தான். என் வீட்டுக்காரர் இப்படிலாம் சொல்லுவாரான்னு. உனக்கு என்ன 10 குழந்தைகளுக்கு மாக்கிலும் நான் உனக்கு வந்து முக்கியமானவன் தான். நான் உன்னைய பார்த்துக்கிறேன்மா. நான் உன்னைய சந்தோஷமா வச்சுக்கிறேன். நீ எதுக்கு அழுவுற? நீ ஏன் வெறுமையா இருக்கிறன்னு யோசிக்கிற ஒரு அருமையான கணவர். சோ நல்ல கணவர் இருக்கிறார். நல்ல குடும்பம் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. வருஷம் வருஷம் அவங்க வந்து அந்த தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. சோ அவங்களுக்கு போறதுக்கான தேவையான பணமும் இருக்கு. சோ எல்லாமே அவருக்கு இருக்கு. ஆனா அன்னாள் வந்து ஒரு வெறுமையா இருந்தாள். ஏன் வெறுமையா இருந்தாள்? அவளுக்கு ஒரு ஆசை இருந்தது. அதுக்கு இல்லை. என்னது அது? அவளுக்கு குழந்தை இல்லை. சோ அந்த குழந்தை இல்லாதனால, அவளுக்கு எல்லா சந்தோஷமும் இருந்தாலும் ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கும் குழந்தையை எதிர்பார்த்துக்கணுங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த வெறுமையை எடுத்து போடுவார். ஹalleluya. யார் வேணா இருந்தாலும் சரி. காட் வில் கிவ் தட் பிளெஸிங். ஆமென். சோ அன்னாளுக்கு வந்து அன்னைக்கு அந்த வெறுமை இருந்தது. அவங்க வீட்டுக்காரர் வந்து அவ்வளோ பாசமா பார்த்துக்கிறாரு. எல்லாம் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே! அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்குது. அவங்க ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போய் அங்க ஜெபிக்கும் பொழுது கண்ணீர் விட்டு அழுவாங்க. அதான் அங்க பார்க்கிறோம். ஏலி வந்து அன்னைக்கு அவங்க அந்த ஆலயத்திற்கு போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஏலி வந்து அந்த ஆசாரியர பார்க்கிறாரு.
பார்த்துட்டு இவங்க என்னமோ வாயில முணுமுணுத்துட்டே இருக்காங்களே, என்ன அவங்க ஜெபம் பண்றாங்க அவருக்கு தெரியல. அவங்க ரொம்ப மனதுக்குள்ளேயே ஜெபம் பண்றாங்க. நம்ம இதெல்லாம் கத்துக்கணும். இதெல்லாம் வந்து வேதத்தின் ரகசியங்கள். அவங்க பார்த்தீங்கன்னா, கத்திலாம் ஜெபம் பண்ணல. ரொம்ப அமைதியா மனசுக்குள்ளேயே, ஏன்னா அவங்களுக்குள்ள அவ்ளோ பாரம் இருக்குது. நாமளும் பாரத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஜெபமே வராது. இல்ல சம்டைம்ஸ் நமக்கு என்னதான் நமக்கு பெரிய கஷ்டம் இருக்கும். நமக்கு ஜெபிக்கணும்னு தோணும். ஆனா நமக்கு ஜெபிக்க வராது. ஒரு மாரி இருக்கும். அந்த வெறுமை வரும் அப்போ. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம வாய்க்குள்ளேயே ஏதோ ஒண்ணு சொல்லுவோம். மனதிலேயே நம்ம பேசிட்டு இருப்போம். ஆண்டவரே எனக்கு ஜெபிக்கணும்னு இருக்கு. ஆனா ஜெபிக்க முடியல. அது அந்த நிலைமையில தான் அன்னாள் இருக்கிறார். ஆமென். அததான் நீங்க ஒரு நிமிஷம் நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம். அந்த நிலைமையில அன்னாள் வருட வருடம் அப்படி இருக்கிறாள். ஏன்னா அவளுக்கு குழந்தை இல்லை. அதனால வந்து வந்து ஜெபிக்கிறாள். அப்ப ஏலி பார்க்கிறாரு, இந்த அம்மா ஏதோ ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்களே, என்னன்னு தெரியலையே. அவரு அப்புறம் யோசிக்கிறாரு, மேபி அவங்க ஜெபிக்கல போல இருக்கு. அவங்க ஏதாச்சு ரொம்ப குடித்து வெறித்திருக்கிறார்கள் அப்படின்னு நினைச்சுட்டு அவர் சொல்றாரு, "ஏம்மா என்னம்மா நீ சபையில வந்து ஜெபம் பண்ணிட்டு கடைசியில நல்லா டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா குடிச்சிட்டியேம்மா, இப்படி இருக்கிற? இப்படிலாம் நீ பேசிட்டு இருக்க. அத கிளம்பி வீட்டுக்கு போன்றாரு." அப்பதான் வந்து அவ சொல்றா, "இல்ல, இல்ல, இல்ல. நான் வந்து அப்படிலாம் இல்ல. நான் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கேன்." வாசிங்களேன் அந்த வசனத்த. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 16ஆம் வசனம். ஆமென். அவன் என்ன சொல்றான்னா, மிகுதியான விசாரத்தினாலும், கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணுகிறேன். இவ்ளோ ஒரு ஹெவினஸ் இன் ஹர் ஹார்ட். அவளுக்கு என்ன பதில், என்ன கிடைக்கும்னு அவளுக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா வருஷம் வருஷம் வந்து வந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறா. ஆனா அவளுக்கு இன்னும் அந்த ஜெபத்திற்கு விடை கிடைக்கவில்லை. அப்ப யோசித்து பாருங்க. நம்மளும் யோசித்து பார்ப்போம். ஒரு விஷயம் நம்ம வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்கு அதுக்கு ஆன்ஸரே வரலன்னா எப்படி இருக்கும்? என்னடா இது! நம்ம இவ்ளோ பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம். ஆனா ஆண்டவருக்கு பதிலே குடுக்க மாட்றாரு. நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஹெவினஸ் வந்துரும். அதற்கு மேல நமக்கு ஜெபம் பண்ணவே முடியாது சம்டைம்ஸ். சோ அந்த மாரி ஒரு நேரத்திலயும் பாருங்க, அன்னாள் வந்து தன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் மேல வைக்கிறா. ஆமென். அவ வேற எதுவும் யோசிக்கல. அவ வருஷம் வருஷம் வந்து அந்த தேவனுடைய ஆலயத்திற்கு அவ வராள். அத நிறுத்தல. ஆண்டவரே எனக்கு நீர் ஜெபம் குடுக்கல. 5 வருஷம் ஆச்சு நான் ஜெபம் பண்ணிட்டேன். அதனால நீர் எதுவும் செய்யல. இனிமேல் நான் வரமாட்டேன்னு சொல்லல. அவள் வந்துகிட்டே இருக்கிறா. ஏன்னா அவளுக்கு தெரியும், அவளுடைய பிரச்சனைக்கு விடை ஒருவர் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தினால தான் அவளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்த கொடுக்கிறார். அந்த வெறுமை அவளுடைய விசுவாசத்தை அதிகரித்தது. ஆமென். அந்த வெறுமை அவளுடைய விசுவாசத்த குறைக்கல. அவருடைய விசுவாசத்தை அதிகரித்தது. சம்டைம்ஸ் ஆண்டவர் நம்மள வெறுமையில வைப்பார். இங்க நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கிளியரா இருக்கும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவளோட கர்ப்பத்தை மூடி வைத்தார்ன்னு இருக்கும். ஆமென். ஆண்டவர் தான் மூடி வைத்தாராம். ஏன்னா, அவர் சரியான நேரத்துல அத திறக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, அவளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் இன்கிரீஸ் பண்றாரு, அதிகரிக்கிறாரு. ஒவ்வொரு வருடமும் அவ வந்து ஜெபிக்கும் பொழுது, வீட்டுக்கு போம்பொழுது அவளுக்கு குழந்தை பிறக்கவில்லை. 1 வருஷம் ஆகுது பிறக்கல. 2வது வருஷம் ஆகுது பிறக்கல. 3வது வருஷம் 4 இப்படியே போயிட்டே இருக்கு. நமக்கு எத்தன வருஷம் தெரியாது. பட் குழந்தை பிறக்கல. அவளுக்கு கூட இருக்கிறவங்கலாம் அவள வந்து நிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் கேலி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவளுக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் வந்து அவருடைய கணவர் தான். மத்த எல்லா இடத்துலயும் பிரச்சனை தான். அவளுக்கு எல்லாமே இருக்குது. உலக பிரகாரமா எல்லாம் இருக்குது. அவளுக்கு எனக்கு குழந்தை எதுக்கு? நான் தான் சந்தோஷமா இருக்கு இருந்துட்டு போயிரலாம். பட் இல்ல, இல்ல. அவளுடைய எனக்கு இந்த வெறுமைக்கு எனக்கு விடை கிடைக்கணும். அந்த ஒரு விசுவாசத்துல தான் அவ வந்து வருடா வருடம் ஆண்டவர்கிட்ட வரா. ஆண்டவரே! என்னோட விண்ணப்பத்த கேளுங்க, கேளுங்கன்னு. இன்னைக்கும் நான் சொல்றேன், எவ்வளோ உங்களுக்கு வாழ்க்கையில வெறுமை இருக்குதோ, உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் ஏற்றுவார். ஹி வில் இன்கிரீஸ் அவர் ஃபெய்த். ஆமென். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள அது வந்து அதிகமாக, அதிகமாக என்ன ஆகும்னா, உங்களுடைய ஆசீர்வாதம் பக்கத்துல வந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அண்ணலோடைய ஆசீர்வாதம் பக்கத்துல வந்துட்டே இருக்கு. ஆமென். அது ஏன்னா, சரியான நேரத்துல ஆண்டவர் செய்யும் பொழுது தான் அந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் நம்ம சீக்கிரமா கேட்கலாம்.
ஏன்னா நமக்கு எல்லாமே ஃபாஸ்ட் லைஃப் தான்ல. நமக்கு ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் எல்லாம் ஃபாஸ்டா தான் நமக்கு போயிட்டே இருக்கும். இப்போ எல்லாரும் என்ன பார்க்குறோம், பைக்லயும் நெறைய சிசி இருக்கணும் பைக்ல. இல்ல கார் ஃபாஸ்ட்டா போணும். நமக்கு ஹைவேஸ் வந்து ஓகே. எப்பா இங்க நிறுத்தி நிறுத்தி டோல் வாங்கிட்டே இருக்காங்களே, கொஞ்சம் வேகமா விட்டாங்கன்னா போலாம். ஸோ எல்லா இடத்துலயும் நமக்கு ஃபாஸ்ட் தான். அங்க அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, இன்னும் ஃபாஸ்ட்டா இருக்கும் எல்லாமே. அங்க வந்து எல்லாம் 100 மைல் ஸ்பீட்ல போவாங்க. ஒரு நிமிஷம் கூட அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அங்க எல்லாமே ஹவர்லி வேஜ் தான். சம்பளமும் வந்து ஹவர்லியே தான் குடுப்பாங்க. ஏன்னா, அந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு முக்கியம். இந்த மாரி வேலை செய்யாமலாம் இருக்க முடியாது. ஒவ்வொரு நிமிஷத்துலயும் அவங்க கவுண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க கம்பெனில. நீங்க இந்த நிமிஷம் வேலை செஞ்சானா, இல்லையா, இல்லையா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் ஒவ்வொரு நிமிடமும் முக்கியமா இருக்கும். ஸோ வேர்ல்டே வந்து ஃபாஸ்ட் தான். ஸோ அந்த ஃபாஸ்ட்டான நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு எல்லாமே சீக்கிரம் கிடைக்கணும்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆனா ஆண்டவர் எப்படி யோசிப்பார்ன்னா, என் மகனுக்கும், மகளுக்கும் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது வந்து முழுமையா இருக்கணும், அதிகமா இருக்கணும், சரியான நேரத்துல இருக்கும்போது மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். அந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வருதுன்னா, அது நமக்காக மட்டும் இல்ல. அது நமக்கு கூட இருக்கிறவங்களுக்காகவும். ஆமென். அதனால தான் சாமுவேலை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது, அந்த ஆசீர்வாதம் கடைசி வரைக்கும் அண்ணா கூட இல்லல்ல. அன்னாள் கூட சாமுவேல் வாழவே இல்ல. ஒரு ஒரு மேபி ஒரு 3, 4 வயசு வரைக்கும் தான் இருந்திருப்பான்னு நெனைக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் அன்னாள் என்ன பண்றா, அவள் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி சாமுவேலை கொண்டு போய் ஏலி கிட்ட குடுத்துடுறா. தேவாலயத்துல விட்டுட்டு வந்துடுறா. ஓகே. ஏன்னா, நான் வந்து பொருத்தனை பண்ணி இந்த குழந்தைய ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதனால இந்த குழந்தைய ஆண்டவருக்காக நான் கொடுக்கிறேன். ஆண்டவர்ட்ட குடுத்துடுறேன். அப்ப அந்த ஆசீர்வாதம் அன்னாளுக்கு மட்டும் இல்ல. எங்க போகுது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கே அந்த ஆசீர்வாதம் போகுது சாமுவேல் மூலமாக. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேல் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. சாமுவேல போல ஒரு தீர்க்கதரிசி பைபிள்லயே கிடையாது. ஏன்னா வசனம் சொல்லுது 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா, சாமுவேல் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் நிறைவேற்றினார். ஆமென். சாமுவேல் என்ன சொன்னாலும் நடக்குமாம். ஆண்டவர் அவன வார்த்தையை வந்து அவர் ரெஸ்பெக்ட் பண்றாரு. ஆமென். அதே போல ஆண்டவர் முகமுகமாக பேசினது சாமுவேல் மூலமா தான். ஏன்னா ஆண்டவர் நீங்க யோசித்து பாருங்க 12ஆம் வயதுல வந்து அவன் தூங்கிட்டு இருக்கிறான். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் தூங்கிட்டு இருக்கும்போது சாமுவேலே சாமுவேல்ன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ முதல் தடவ சொல்றாரு அவன் போல. அவன் ஏலி கிட்ட போயிட்டான். 2வது தடவ கூப்பிடுறாரு. அப்பவும் அவனுக்கு யாருன்னு தெரியல. 3வது தடவ கூப்பிடுறாரு. அப்பவும் தெரியல. அப்ப 4வது தடவ அவன் வந்து தூங்கும் பொழுது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் அவனுக்கு தரிசனமாகி. ஆமென். 4வது தடவ அவர் வந்து கூப்பிடல. தேவனுடைய வார்த்தை வரல. தேவனே தரிசனமாயிட்டாரு. ஆமென். அப்பதான் ஆண்டவர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்றார். அப்ப ஆண்டவர் அவனுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுக்கிறார். ஏலியோட குடும்பத்துல என்ன நடக்கும்ன்றத ஆண்டவர் அவனுக்கு சொல்றார். ஆமென். 12ஆம் வயதுல தீர்க்கதரிசியாக மாறுகிறான் சாமுவேல். அப்போ அன்னாள் கிட்ட இருந்த வெறுமை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் மாறுச்சு பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வெறுமையா ஒரு காரியத்துல இருக்கலாம். ஆனா ஆண்டவரோட ஆசீர்வாதம் வரும் பொழுது அது உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. நம்மளால ஒரு 4 பேர் நல்லா இருந்தா சந்தோஷம் தானங்க. ஆமென். நம்ம அப்படிதான் வாழணும். ஏன்னா இப்ப இருக்க உலகத்துல வந்து எவ்ரிபடி இஸ் இன் நீட் ஆஃப் சம்ஒன். நம்ம வந்து ஒரு வெறுமையான வாழ்க்கை நெறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிதான் இருக்கு உலகம். எல்லாருக்கும் எல்லாம் இருக்கலாம்னு நெனைச்சிட்டு இருக்கோம். ஆனா எல்லாரோட வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டம் இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு தேவை இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு ஒரு ஜெபத்திற்கு விடை இருக்காது. ஆனா, நாம அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு போகும் பொழுது, அவருடைய வாழ்க்கை மாற்றப்படும். நம்மால ஆசீர்வாதம் கொண்டு போக முடியும். We can carry the blessing of God. ஏனென்றால் நம்மோட யார் இருக்கிறாங்க? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்திலிருந்து போகும்பொழுது ஆசீர்வாதம் வரும். அன்னைக்கு அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல என்ன ஆச்சு? 120 பேருக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்குனார். ஆனா அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ பேருக்கு வந்திருக்கிறார் பாருங்க. ஏன்னா அந்த அப்போஸ்தலர்கள் மூலமாக அந்த ஆசீர்வாதம் புறப்பட்டது. ஆமென். பேதுரு வந்து அந்த கொர்நேலியு வீட்ல வந்து கை வைக்கும் பொழுது என்ன ஆகுது? பரிசுத்த ஆவியானவர் யூதர்களுக்கு வெளியில கொண்டு வர எல்லார் இடத்துலயும் உலகம் முழுவதும் வர ஆயத்தமாகிறார். ஆமென். சோ அதுதான் முக்கியம். சோ இன்னைக்கும் அந்த வெறுமையை அன்னாளுக்கு தேவன் மாற்றினார். அந்த வெறுமை தேவனால மட்டும்தான் அன்னாளுக்கு மாற்றப்பட்டது.
அந்த குழந்தை பாக்கியம் வேற யாராலையும் வர முடியாது. ஸோ டுடே ஐ எம் டெல்லிங் யூ, யார் யாருக்கெல்லாம் குழந்தைக்காக ஜெபிக்கிறீர்களோ, காட் இஸ் கோயிங் டு ஓப்பன் த womb. ஆமென். காட் இஸ் கோயிங் டு ஓப்பன் த womb அட் த ரைட் டைம். நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த வெறுமை எடுத்துக்கொள்ளப்படும், அந்த எடுத்து போடப்படும். பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடினது போல இன்னைக்கு அவர் அசைவாடுவார். ஆமென். ஸோ நம்ம 2 பார்த்துட்டோம்ல. என்ன ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஒழுங்கின்மை, 2வது வெறுமை. அதனாலதான் அந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். என்ன சொல்றாங்கன்னா, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. இப்ப எப்படி ஆயிருச்சு அவங்க இருதயம்? வெறுமையா இருந்த இருதயம் களி கூறுதான். ரிஜாய்ஸ், ஹாப்பி. இப்ப அவங்கள வேற எதுவுமே தேவையில்ல. ஆண்டவர் இருந்தா போதும். எல்லாம் இருந்து ஆண்டவர் இல்லாத காட்டிலும் எதுவுமே இல்லாமல் ஆண்டவர் இருக்கிறது எவ்வளவு ஆசீர்வாதம். சாமுவேலை அவங்க கொஞ்ச நாள் தான் வளர்த்து கொடுத்துட்டாங்க. அப்ப சாமுவேல் அவங்களுக்கு இல்ல. ஆனா ஆண்டவர் அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாஸ்து பார்த்தா தெரியும். அவங்களுக்கு இன்னும் நிறைய குழந்தைகளை ஆண்டவர் கொடுத்தார். அவங்க வெறுமைக்கு இன்னுமே அதிகமா ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். சோ அவங்க வாழ்க்கை பாத்தீங்கன்னா, வெறுமையிலிருந்து களி கூறுகிற வாழ்க்கையா மாறினது. உங்க இருதயம் களி கூறினது. அதே போல அதுல நம்ம வாசித்தது போல, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் அவருடைய உலக பிரகாரமான தேவையை மட்டும் மாற்றல, ஒரு ரட்சிப்பையும் கொடுக்கிறார். ஆமென். தேவனை அறிகிற அறிவையும் கொடுக்கிறார். அவருடைய பிள்ளையின் மூலமாக சாமுவேலை எப்படி ஆண்டவர் பயன்படுத்துகிறார்னு அன்னாள் கண்டிப்பா பார்த்திருப்பாங்கல்ல. கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பாங்க. 12 வயதுல தேவன் என் பிள்ளைக்கு தரிசனமானார். அவன் பார்த்தீங்கன்னா, சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கே தீர்க்கதரிசியாக இருந்தான். அவன் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். யாருக்கு இந்த பாக்கியம்? அவ்வளோ பெரிய மனிதனாக ஆண்டவர் அவன் அன்னாளுடைய பிள்ளையை மாற்றினார். ஆமென். உங்க பிள்ளைகளை மாற்றுவார். அல்லேலூயா. பிள்ளைகளை அவர் மாற்றும் பொழுது நீங்க அதை பார்க்கும் பொழுது நம்ம என்ன ஆகும்? நம்ம இருதயம் களி கூறும். அல்லேலூயா. ஏன்னா இப்ப இருக்கிற காலத்துல நம்ம பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட இருப்பது தாங்க ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கிற பிரச்சனையெல்லாம் பாத்தீங்கன்னா, நமக்கு வேற எதுவுமே வேண்டாம். நம்ம பிள்ளை 100 மார்க் வாங்குறது பெரிய விஷயம் இல்ல. தேவனோட இருக்கிறது தான் முக்கியம். சோ இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க வேற எதையும் யோசிக்காதீங்க. தேவனோட நம்ம பிள்ளை எப்படி வாழணும்ன்றது மட்டும் பாருங்க. பிள்ளைகளே தேவனை அறிகிற அறிவுல கொண்டு வரணும். அதை கொண்டு வந்துட்டோம்னா, மத்த எல்லாத்தையும் ஆண்டவர் மாத்திருவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகே, 3வது என்ன அந்த பூமியில என்ன இருந்துச்சு? இருள். இருள் இருந்துச்சாம் பூமியில. டார்க்னஸ். ஓகே. இப்போ இருள் யார் மூலமாக வரும் எப்பயுமே? பிசாசு, ரைட்? பிசாசு தான் இருள் கொண்டு வருவான். நம்ம நெறைய நேரத்துல என்ன கன்ஃபியூஷன்ல நெறைய இடத்துல நம்மளோட ஃபோக்கஸ் என்ன இருக்கும்னா, இருள்லயே தான் இருக்கும். இந்த இருள நம்ம எப்படி மேற்கொள்ளலாம்? இந்த இருள நம்ம எப்படி எடுக்கலாம்? இந்த இருள்ல இருக்கிற பிரச்சனை என்ன? இந்த இருள பார்த்து நம்ம பயப்படுவோம். இல்ல? நம்ம ஃபோக்கஸ் எப்பயுமே இருள்ல தான் இருக்கும். ஆனா, அந்த இருளுக்கு மேல ஒரு வெளிச்சம் இருக்குன்னு நம்ம மறந்துருவோம். ஆமென். அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன். எங்க எங்க அப்பா தகப்பனாரும் சொல்லுவாரு அவர் பிரசங்கத்துல, "நீங்க எல்லாரும் பிசாச பார்த்துட்டே நெனச்சுட்டே இருக்காதீங்க. பிசாசுக்கு மேலானவர் ஒருத்தர் இருக்கிறாரு." ஆமென். பிசாசை உருவாக்கினவர் யாரு? இல்ல? பிசாசையே சிருஷ்டித்தவர் ஆண்டவர் தான். ஏன்னா அவனும் ஒரு தேவதூதனாக தான் இருந்தவன். ஆமென். அவன் கடவுள்லாம் கிடையாது. அப்போ அவனையே உருவாக்கினவர் எவ்வளோ பலனுள்ளவரா இருப்பார்ல. ஹி இஸ் ஆல்மைட்டி பவர்ஃபுல் காட். அப்போ பிசாசு இருளை கொண்டு வரான்னா, அந்த பிசாச பார்த்து நம்ம பயப்படவே கூடாது. நம்ம நெறைய இடத்துல பார்ப்போம். எல்லாரும் பிசாச பத்தி ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் பேசிட்டே இருப்பாங்க. பிசாசு இப்படி, பிசாசு இப்படி, பிசாசு இத பண்ணுவான், அத பண்ணுவான், இத பண்ணுவான்னு. பட் நாம இன்னைக்கு ஜிஎல்பி ஊழியத்துல நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்? பிசாசுக்கு மேலா இருக்கிற இயேசு கிறிஸ்துட்ட தான் இருக்கணும். பிசாச பத்தி நம்ம ஒரு நிமிஷம் கூட நினைக்கவே கூடாதுங்க. ஏன்னா அவன் இருளை கொண்டு வருவான். ஆனா அதனால தான் முதலாம் நாள் பூமியை உருவாக்கும்போது முதலாம் நாள் ஆண்டவர் என்ன பண்ணாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது. முதல்ல அவர் இருளை எடுத்துடுறார்.
ஆமென். அந்த வெளிச்சம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா இருள் போயிரும். வேற எதுவுமே தேவையில்ல. நம்ம இங்க லைட் போட்டா என்ன ஆகுது? இருள் போயிருச்சு. வெளிச்சம் வருது. ஆனா இருள் ஆட்டோமேட்டிக்கா நம்ம எதா பண்ணோமா? நம்ம இருள வந்து தள்ளி வச்சோமா இப்படி போய் கதவுக்கு வெளியில வச்சுட்டு வந்துரலாம். அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. வெளிச்சம் வந்தாலே இருள் தானா போயிரும். ஆமென். ஆவியானவர் வரும்பொழுது இருள் தானா போயிரும். அல்லேலூயா. அதனால தான் ஆவியானவர் ஜலத்துல அசைவாடும் பொழுது, அந்த 3வது பிரச்சனை என்னது? ஆழத்துல இருள் இருந்துச்சு. அந்த இருள் போனது. அதனால தான் வெளிச்சம் உண்டாக கடவுள்ன்னு தேவன் சொன்னார். இந்த வெளிச்சம் எங்க இருந்து வந்துச்சு? சூரியன்றிருந்து வரல. தேவனுடைய பிரசன்னம் வந்துச்சு. தேவனுடைய பிரசன்னம் தான் வெளிச்சம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தான் வெளிச்சம். தேவனுடைய ஆவியானவர் தான் வெளிச்சம். வேற எதுவுமே இல்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் முதல் நாள்ல வந்து சூரியன படைக்கல. ஏன்னா சூரியனுடைய வெளிச்சம் வந்து நமக்கு ஜீவன் தராது. சூரியனுடைய வெளிச்சம் வந்து நம்ம வாழ்க்கைய மாற்ற முடியாது. சூரியனுடைய வெளிச்சம் வந்து ஒழுங்கின்மையை மாற்றாது. வெறுமையை மாற்ற முடியாது. இருளை மாற்ற முடியாது. ஏன்னா இப்ப சூரியன் வெளிச்சம் வருது. நமக்கு இருள் போயிருச்சு. அப்புறம் என்ன ஆகுது இரவுல? மறுபடியும் இருள் வந்துருச்சு. ரைட்? இருள் வந்துருச்சு. மறுபடியும் சூரியன் வர வரைக்கும் இருள் இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா பரிசுத்த ஆவி நம்ம வாழ்க்கையில வரும்பொழுது, அந்த இருள் பெர்மனன்ட்டா போயிரும். அல்லேலூயா. நமக்குள்ள இருள் வரவே முடியாது. ஏன்னா ஆவியானவர் இருக்கிறார். தேவன் நம்மோட இருக்கும்போது இருளுக்கு அங்க வேலையே கிடையாது. எங்கெங்கெல்லாம் தேவன் இருக்கிறாரோ அங்க பிசாசு இருக்க முடியாது. அல்லேலூயா. அதனால நம்ம பிசாச பத்தி ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். நம்ம ரொம்ப யோசித்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு சந்தோஷமாயிரும். நம்மள பத்தி யோசிக்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்கப்பா. அவனுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கும். ஏன்னா நம்மள யாராச்சும் யோசித்தா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. நம்மள டிவில பார்த்தோம்னா ஒரு சந்தோஷம் இருக்கும். அது மாரி தான் அவனுக்கும். நம்மள 2 பேர் யோசிக்கிறாங்கப்பா, நம்மளும் பெரிய ஆள்ன்னு நெனச்சுக்குவான். அதனால அவன ஏன் நம்ம பெரிய ஆளா ஆக்கணும்? இல்ல? நம்ம ஆண்டவர நெனச்சுட்டு போவோம். அல்லேலூயா. இனிமேல் நம்ம வாழ்க்கையில வந்து பிசாச யாரும் நினைக்கவே கூடாது. அல்லேலூயா. ஏன்னா வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு ஆண்டவருடைய வார்த்தை வந்துச்சு. அந்த அந்த இருள் வந்து வேதத்துல ஒரு மனிதன் கிட்ட இருந்துச்சாம். அவன் பேர் வந்து சவுல். பழைய ஏற்பாடு சவுல் இல்ல, புதிய ஏற்பாடு சவுல். அந்த புதிய ஏற்பாடு சவுல் உங்களுக்கு தெரியுமா? யாருன்னு தெரியுமா? அப்போஸ்தலர் புஸ்தகத்துல வருகிற சவுல். இவன் தான் வந்து கடைசியில ஒரு மிகப்பெரிய மிஷனரியா மாறினது தான் பவுலாக மாறினார். அவருடைய நெறைய நம்ம நிருபங்கள தான் நம்ம வந்து வேதத்துல வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். அவர ஆண்டவர் எப்படி மாற்றினார் பாருங்க. ஆனா அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ள ஆழத்துல ஒரு இருள் இருந்துச்சு. என்ன இருள்னா, தேவனை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை அவனுக்கு புடிக்காது. அவனுடைய இருதயத்தில ஒரு கோவம் இருக்கும், ஒரு இருள் இருக்கும், அவனுக்குள்ள ஒரு வெறி இருக்கும். யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறானோ அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணிருவான். ஒன்று அவங்கள கொன்னு போடுவான், இல்லைன்னா அவங்கள கைது பண்ணிருவான், இல்லைன்னா அவங்களுக்கு பிரச்சனை குடுத்துட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு இருள் இருந்தது. ஆமென். இருள் இருக்கும்போது நம்மளால வந்து தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வர முடியாது. அந்த இருள் நம்மள தடுத்துக்கிட்டே இருக்கும். ஆமென். சோ அதனால தான் நீங்க அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வாசிங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம், 58ஆம் வசனம். ஆமென். இங்க யார வந்து அவங்க எல்லாம் அடிச்சு கொல்றாங்க? 7ஆம் அதிகாரத்துல ஒரு தேவனுடைய ஒரு விசுவாசி, ஒரு இவாஞ்சலிஸ்ட் ஸ்தேவான். ஸ்தேவான வந்து எல்லாரும் அடிச்சு கொல்றாங்க. ஏன்னா ஸ்தேவான் வந்து இயேசு கிறிஸ்துவ பத்தி அறிக்கையிடுறார். அதனால அங்க இருக்க யூதர்களுக்கெல்லாம் கோவம் வந்துருச்சு. எல்லாரும் அவர அடித்து கொல்றாங்க. அந்த வசனத்துல என்ன சொல்லுது பாருங்க. அவருடைய வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்துல வைக்கிறாங்களாம். அப்ப அவங்கள கொல்றதுக்கு யாரு அப்ரூவ் பண்ணது? சவுல். அப்போ ஸ்தேவான் என்ற ஒரு ஊழியக்காரரை கொன்றவர் தான் சவுல். அப்போ அவருடைய இருதயத்துல எவ்வளோ ஒரு இருள் இருக்குது பாருங்க. ரைட்? சோ அதே போல அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம்
1ஆம் வசனம் படிப்போம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். ஆமென். சோ தேவனுடைய பிள்ளையை கொல்லுவதற்கு சவுல் வந்து அப்ரூவ் கொடுக்குறான். அவன் தான் அதை செய்யறான். அப்ப அவனுக்குள்ள ஒரு வெறி இருக்கு, ஒரு கோபம் இருக்கு, ஒரு இருள் இருக்கு. தேவன் இடைப்படுகிறார். ஆமென். அப்ப 7ஆம் அதிகாரத்துல 8ஆம் அதிகாரத்துல இருந்த இந்த இருளை 9ஆம் அதிகாரத்துல தேவன் மாத்துறார். அல்லேலூயா. 9ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குது? 3ஆம் வசனம் படிங்க. ஆமென். என்ன வந்துச்சாம்? வானத்துல இருந்து ஒளி, the light came from heaven. ஆமென். அந்த ஒளி வந்து அவனை மூடிடுச்சு. அந்த ஒளி மூடினோடனே என்ன ஆகுது? தேவனுடைய வார்த்தையை அவன் கேட்கிறான். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று இயேசு பேசுற. அப்ப அந்த ஒளி வந்து, அந்த வார்த்தை வந்தோடனே அவன் வாழ்க்கை மாறினது. அவனுக்குள்ள இருந்த இருள் நீங்கினது. அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து வெளிச்சம் வந்தோடனே இருள் நீங்கிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, எங்கேயாச்சும் வந்து சவுலோட வாழ்க்கையில இருள் வந்துச்சா? வரவே இல்லை. அவன் கடைசி வரைக்கும் வெளிச்சத்துல தான் இருந்தான். ஆமென். அதற்கப்புறம் அவனை எந்த ஒரு பிரச்சனையுமே அவனை மாற்ற முடியவில்லை. சவுலுக்கு வராத பிரச்சனையை யோசித்து பாருங்க. அவன் பவுலா மாறினதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. அது வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்தான். அவனுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்துச்சு. அவன் எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணலாம். அவனுக்கு அத்தாரிட்டி இருந்துச்சு. அவனுக்கு சம்பளம் இருந்துச்சு. அவனுக்கு எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவனுக்குள்ள இருள் இருந்துச்சு. ஆனா தேவன் வந்து அந்த வெளிச்சம் வந்து அந்த இருளை எடுத்ததுக்கு அப்புறம் தேவனுக்காக அவன் நிற்கும் பொழுது அவனுக்கு வேற பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனா அந்த பிரச்சனைகளை எதுவுமே பவுல வந்து மாத்தவே முடியவில்லை. அவனை வந்து சோர்ந்து போக வைக்கல. அவன் இன்னும் பலப்படுத்தி கொண்டே இருந்தான். தேவனுடைய ஆவியில் அவன் பலப்பட்டு கொண்டே இருந்தான். பவுலை போல ஒரு மிஷினரி உலகத்திலே கிடையாது. அவனை போல கஷ்டப்பட்டவனும் உலகத்திலே கிடையாது. அதே போல பவுலை போல தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொண்டது யாருமே இல்லை. தேவனுடைய அனைத்து ரகசியங்களும் அவனுக்கு அறிந்து கொண்டான். ஏன்னா அவனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அவன் 3ஆம் வானம் வரைக்கும் போயிட்டு வந்தான். பவுலோடைய அவன் எழுத அந்த ரோமர் நிருபத்தை நீங்க எல்லாம் வாசிக்கணும். ரோமர் புஸ்தகத்தை வாசித்தோம்னா தட் இஸ் த டாக்ட்ரின் ஆஃப் கிரைஸ்ட். அதை போல ஒரு அருமையான புஸ்தகம் கிடையவே கிடையாது. தேவனுடைய ரகசியங்களை சொல்லுகிற புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை எல்லாரும் வாசிங்க. சோ அதனால பவுலோடைய வாழ்க்கையை வந்து இருள் இருந்த வாழ்க்கை வெளிச்சத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆமென். இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில இருள் இருக்கலாம். பட் when Holy Spirit comes in your life, the light will come in your life. Amen. நம்ம தூங்கும் போது நம்ம கனவுல பிசாசெல்லாம் வரலாம். ஆனா ஆவியானவர் வரும் பொழுது இருள் நீக்கப்படும். Amen. எவ்வளோ நம்மளை சுத்தி வந்து மிகப்பெரிய கோபுரம் இருக்கலாம். பாபேல் கோபுரமே இருக்கலாங்க. பாபேல் கோபுரம் என்னாச்சு நமக்கு தெரியும்ல? என்னாச்சு? வெளிச்சம் வரும்பொழுது பாபேல் கோபுரமே போயிருச்சு. அதே போல உலகத்துல எல்லா சாம்ராஜ்யம் பாத்தீங்கன்னா எல்லாம் அழிஞ்சிருச்சு. இது வரைக்கும் எந்தெந்த சாம்ராஜ்யம்லாம் இயேசு கிறிஸ்துக்கு எதிராக நின்றதோ அழிந்து போனது. எல்லாம் அழிஞ்சது. பாபிலோன சாம்ராஜ்யத்திலிருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாம் அழிஞ்சிருச்சு. ஆமென். அதனாலதான் நான் வந்து தைரியமா விசுவாசத்தோட சொல்றேன், வெளிச்சம் வரும் பொழுது இருள் நீங்கப்படும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருள் இருக்கலாம். நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருள் இருக்கலாம். நம்முடைய கணவர் வாழ்க்கையில இருள் இருக்கலாம். மனைவி வாழ்க்கையில இருள் இருக்கலாம். நம்மளுடைய வேலையில இருள் இருக்கலாம். பட் நாம நம்மளுடைய விசுவாசத்தை தேவனிடத்துல வைக்கும் பொழுது அந்த வெளிச்சம் வரும் பொழுது இருள் நீங்கப்படும். கடைசியாக நம்ம வந்து முடிச்சிருவோம். யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமென். ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நமக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்கும் பொழுது அந்த வெளிச்சம் மட்டும் வராது. நான் சொன்னது போல அதுல ஜீவன் வரும். ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சாரு? அவருடைய சுவாசம் நம்மளுடைய நாசியில, நம்மளுடைய நோஸ்ல அவர் கொடுக்கும் பொழுது அதற்குள்ள நமக்கு ஜீவன் வந்துச்சாம். ஆமென். அப்ப தேவனுடைய சுவாசம் நமக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. அப்போ அந்த சுவாசம் தேவன் நம்மோட இடைப்படும் பொழுது அந்த சுவாசத்திற்கு உயிர் வரும், ஜீவன் வரும், ஆவிக்குரிய ஜீவன் வரும். ஆமென்.
நம்ம ஆண்டவர் வர வரைக்கும் நம்ம வாழ்க்கை வந்து நம்ம உயிரோட தான் இருப்போம். ஆனா நடைபணமா இருப்போம். நம்மளுடைய ஆவிக்கு வந்து ஒண்ணும் கிடையாது. நம்ம உலகத்துல இருப்போம் அவ்வளவுதான். ஆனா பரிசுத்த ஆவி நம்முடைய ஆவி கூட கனெக்ட் ஆகும் பொழுது ஜீவன் வருது. ஹல்லேலூயா. அந்த ஜீவன் தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் ஜீவ ஒளியை உங்களுக்கு கொடுப்பேன். நானே அந்த ஜீவன். ஐ ஆம் த லைஃப். ஹல்லேலூயா. 1 யோவான் 1:5 என்ன சொல்லிருக்கிறார்? தேவன் ஒளியா இருக்கிறார். அவரில் எவ்வளவும் இருள் இல்லை. there is no darkness in God. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு நம்ம வந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய வெளிச்சம் நமக்குள்ள வரப்போகுது. தேவனுடைய ஜீவன் நமக்குள்ள வரப்போகுது. ஆமென். நம்ம சில நேரத்துல யோசிக்கலாம், ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், நான் எல்லாம் பண்றேன் ஆண்டவரே, ஆனா என்னுடைய ஆவியில ஒரு ஒரு புத்துணர்ச்சி இல்ல, ஒரு என்னது ஒரு ரிஜாய்சிங் இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல, எப்பயுமே நான் வெறுமையா தோன்ற ஆண்டவரே, ஒழுங்கின்மையா தோன்ற ஆண்டவரே, இருள் இருக்குது ஆண்டவரே. பட் டுடே காட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் தட். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அவரை நம்பிதானே இங்க வந்திருக்கிறோம். எவ்வளோ வெயில் இருக்கு, டிராபிக் இருக்கு, மணி 1 மணி ஆயிடுச்சு, பசி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அதுக்கும் தாண்டி நம்ம எல்லாரும் இங்க வந்திருக்கிறோம்னா எதுக்காக? அந்த ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்வதற்காக. ஹல்லேலூயா. நம்ம இப்பொழுது நம்ம கண்களை மூடுவோம். ஆண்டவர் நமக்கு ஜீவ ஒளியை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒழுங்கின்மையை ஆண்டவர் மாற்றுவார்.